வணக்கம் நம்பளே, இனி நம்ம கினெடிக் ஈலூனா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கி அவர் எவ்வளோ நாள் ஆச்சு, இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரேஞ்ச் என்ன, அதே போல் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட மைலேஜ் என்னன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. உங்கள் நேம்? யுவராஜ் அருணாச்சலம். பிளேஸ்? வேலூர் தான் சார். இந்த கினெடிக் ஈலூனாவே 90 கிட்ஸ் தான் நிறைய ஞாபகம் இருக்கும். இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் தான் இந்த நேம் ஞாபகம் இருக்காது. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க எப்படி உங்களுக்கு ஐடியா வந்தது? ஃபர்ஸ்ட் இந்த வண்டியை எங்கள் அங்கிள் வச்சுட்டு இருந்தாருங்க. அதுக்கப்புறம் இந்த மாடல் பேரு தான் ஈலூனா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கைனெட்டிக் சஃபாரின்னு ஒரு மாடல் வந்துச்சுங்க. அந்த மாடல் பேஸ் பண்ணி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஹெவி வெஹிக்கிள் கைனெட்டிக் சஃபாரின்றது. ஓகே. இதை நான் எடுத்ததுக்கான முக்கால்வாசி காரணம் பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் செயின்ல ஆப்ரேட் ஆகுது. ஆமாம். இன்னொன்று வெறும் மோட்டர் ரிலையபிளாக இருக்கும். மற்ற வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் இருக்கும். அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டி நின்றுச்சுன்னா ஸ்டக் ஆகி அங்கேயே தான் நிற்கணும். இந்த வண்டி அந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா இந்த ரோல் ஆச்சுன்னா, ரோல் ஆகலைன்னா கூட வண்டியை தள்ளினா வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா செயின் டிரைவ்னால. செயின் டிரைவ்ல இது கஷ் டிரைவ். அதாவது டிவிஎஸ் 50, டிவிஎஸ் இதுலாம் சாம்பெல்லாம் வந்து அந்த மாடல். இந்த வண்டி 125 வருங்க பெர் சார்ஜிங். ஓகே. 4 hours சார்ஜிங் டைம். அந்த சார்ஜிங் டைம்ல பாத்தீங்கன்னா இது 125 போட்டிருக்காங்க. நான் அந்த 125ல திருப்பத்தூர் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன். பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த வண்டி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு 3 மோட்ஸ் இருக்கும். ஆமா, ரைடிங் மோட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் மோட் பாத்தீங்கன்னா 35 தான் போகும். எக்கனாமிக். செகண்ட் மோடு பார்த்தீங்கன்னா ஒரு 45 போகும். தேர்ட் மோடு லாங்கா 50 தான் போகும். ஓகே. ஆக்சுவலாக எல்லாரும் ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருப்பாங்க, முறுக்கணும்னு நினைப்பாங்க. முறுக்கிறதுக்கு இந்த வண்டி கிடையாது. இந்த வண்டி மைலேஜ் பேஸ்டு வண்டி. இது பார்த்தீங்கன்னா இப்போ 50 ரன்னிங் அசிஸ்ட். ரன்னிங் அசிஸ்ட்னா நீங்கள் த்ராட்டில் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதுவாகவே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே. நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவா ரன் ஆகும். அந்த நேரத்துல பேட்டரி வீக் ஆகாது, ட்ரையே ஆகாது. இன்னொன்னு அப்ல அந்த பிரிட்ஜ்ல எல்லாம் மேல போனோம்னு வச்சுக்கோங்க, செகண்ட் மோட்ல மாட்டினாலே அது பாட்டுக்கு இழுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் இறக்கத்துல உங்களுக்கு தேவைப்படாது, அது ரன்னிங் அசிஸ்ட்ல கணக்குல வரும். அப்படி பாத்தீங்கன்னா இது 175 கவர் ஆகும். ஆனா 125 சார்ஜிங். ஆமா. ஓகே சார். சார் இப்போ அது இந்த ஈலூனா எலக்ட்ரிக்லயே பார்த்தவங்களுக்கு எவ்வளவு லோடிங் கெப்பாசிட்டி வருது? 180 kg லோடிங் கெப்பாசிட்டி சார். ஓகே. எஸ் சார். நம்ம பர்சன் வேற கமர்ஷியல் எது யூஸ் பண்ணாலும், எந்த கமர்ஷியல் யூஸ் பண்ணாலும் சரிங்க சார். ஆனா 180 அவ்வளவுதாங்க. அதுக்கு மேக்ஸிமம் மேல போனா இது போயிடும். ஷாக் அப்சர்வர் கேஸ் லீக் ஷாக் அப்சர்வர். இது ஆயில் ஷாக் அப்சர்வர்ல கேஸ் லீக் ஷாக் அப்சர்வர். அதனால அது ஃபர்ஸ்ட் எகிரிடும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஹெவி ஷாக் அப்சர்வர். ரியல்ல கொடுத்துருக்கு. ஆமாங்க. இதுல பாத்தீங்கன்னா இத ஓபன் பண்ற மாதிரி. இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா சின்னதா இருக்கும். ஸ்பேசிங் ரொம்ப சின்னதா இருக்கும். இது ஒரு சிங்கிள் மைலேஜ், சிங்கிள் டிராப் அந்த மாதிரி போறதுக்கு இந்த வண்டி ரொம்ப பெஸ்ட். எஸ் சார். ஓகே சார். இது வண்டி வாங்கி நம்ம எவ்வளவு நாள் ஆயிருக்கும் சார்? கிட்டத்தட்ட 1 month ஆச்சுங்க. 1 month. 1000 kilometers ஓட்டிட்டேன். சூப்பர். உள்ள இருக்க பேட்டரி பாத்தீங்கன்னா எல்எஃப்பி பேட்டரின்னுவாங்க. 3.7 kilowatt X3 மாடல். இது 125 ரேஞ்ச். சார் இப்போ இந்த லூனா இந்த மாதிரி நேம்ல கேட்டுப்போது இந்த பழைய ஞாபகம்லாம் வரும்ல? ஆமாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது ஞாபகம் வந்துதா? கண்டிப்பா வந்துச்சு சார். எங்க அங்கிள் கூட நான் போன ஞாபகம் தான் வந்தது. அதனால இதுல ஏறி உட்காந்தோன்னா அந்த ஞாபகம் இருந்தது. ஆனா அது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். ஆமா, பெட்ரோல் வண்டியா இருந்தாலும் அது ரொம்ப ஸ்மூத்தா 100 kilometers வரும். அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். 55 ரேஞ்ச். அந்த பீரியட்ல பார்த்தாலும் கினெடிக் லூனாவும் டிவிஎஸ்க்கும் காம்படிட்டிவா இருந்தது அது. ஆமாங்க. இன்னைக்கு இருக்கிற செக்டார்ல நிறைய பேருக்கு கைனெடிக் பத்தி தெரியல. ஆனா கைனெடிக் ஹோண்டாலாம் அப்புறம் வந்த உடனே ஞாபகப்படுத்தணும்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுல இவங்க எடுத்திருக்காங்க. சார் இதுல பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு இந்த ஃப்ரேம் மெட்டல்லே கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் எப்படி தெரியுது உங்களுக்கு? எக்ஸலண்டா இருக்குது. அந்த மெட்டல் தான் சார். ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோன்னு கொடுத்துருக்காங்க. பிளாக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த இத்தனை கலர் கொடுத்தாலும் அட்ராக்ஷனே இந்த இதுதான், ஆரஞ்சு ஃப்ரேம் தான். சூப்பர் சார். சார் இப்போ நம்ம இந்த லோடிங்லாம் இருக்கும் போது சஸ்பென்ஷன்ல எப்படி தெரியுது? சஸ்பென்ஷன் எக்ஸலன்ட் சஸ்பென்ஷன் சார். ஏன்னா இது பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த CD100 அந்த 110cc பைக்ஸ்க்கு கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெவியா தான் இருக்குங்க. இன்னொன்னு இந்த மெட்டல் பிளாஸ்டிக் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மல்டி கிரேட் மெட்டல் பிளாஸ்டிக்னு சொல்லுவாங்க.
உள்ள போய் இறங்கி வெளியில வெளிய வரும். பம்ப் ஆயிடும். டேமேஜ் ஆமா ஆகாது. டேமேஜ் ஆகாது. அந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே சார். இதுக்கு வெறும் ஆயிலோ இல்ல அந்த இதுவோ போட்டா ரெஸ்டரேஷன், பிளாஸ்டிக் ரெஸ்டரேஷன் போட்டா பளபளன்னு புதுசாயிடும். சூப்பர் சார். இப்போ நம்ம நிறைய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு நார்மலான வீல் தான் இருக்கும். ஆமா நம்ம ஸ்கூட்டர்ல இருக்கிற செக்மெண்ட்ல தான். பட் இந்த ஈல் ஊனால பார்த்தா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே உங்களுக்கு ஃபோக்ஸ் வீல் கொடுத்துருக்காங்க. ஆமா எப்படி தெரியுது? சஸ்பென்ஷனுக்கு அதான் சார் பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அலாய் வீல் தான் யூஸ் பண்ணேன். அலாய் வீலுக்கும் இந்த வீலுக்கும் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற அந்த கம்ஃபர்ட், அந்த சஸ்பென்ஷன் வந்து அந்த வீல்ல கிடைக்கல. இது வந்து ஒரு அந்த ஒரு இது கிடைக்குதுங்க. எந்தூசியாசமா இருக்கு, ஓட்டுறதுக்கு ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கும். சூப்பர் சூப்பர் சார். சார் இப்போ எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து இது வாங்கியிருப்பீங்க இது? சார் நான் வாங்கும்போது 85,000 சார். இன்னைக்கு ரேட் ஏறிச்சு. ஓகே. இவங்க டாப் 10 EV வெஹிக்கிள்ஸ் லிஸ்ட்ல இவங்களே வந்துட்டாங்க. இவங்க ஆமா இப்போ ரீசெண்டா வந்துட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஜனவரில இருந்து மார்ச் வரைக்கும் பாத்தீங்கன்னா மத்தவங்களோட கம்பேர் பண்ணா இவங்களுக்கு வந்து 8,000 பீசஸ் வந்து சேல் ஆயிருக்கு. ஓகே ஓகே. தமிழ்நாட்டுல மட்டுமே. அப்போ இந்தியா கனெக்ட் பண்ணா வந்துருவாங்க. சரி அந்த மாதிரி. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் உங்களுக்கு வேற என்ன பிடிச்சிருக்கு? இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ஹெட்லைட் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். அது ஒரு தாமரை மாதிரி வரும். அதே மாதிரி பின்னாடி டெயில் லைட் ரவுண்ட் டைப்ல. ஆமாங்க. இதெல்லாம் ஓல்டு லைட்டா தான் இருக்கு. LED லைட், நியூ லேட்டஸ்ட் லைட் போடல. ஆமா அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. நம்ம ஃபுல்லா EMI இல்ல ஃபுல் பேமெண்ட்? EMI-யும் இருக்குங்க சார், ஃபுல் பேமெண்ட்டும் இருக்குங்க. ஃபுல் பேமெண்ட் பாத்தீங்கன்னா 85,000 வருது. EMI பாத்தீங்கன்னா 11,000 rupees கட்டுற மாதிரி வரும். மத்தபடி வேற இதுல இந்த கினெடிக் ஈலூனா எப்படி இருக்கு? உங்களோட எக்ஸலண்டான வெஹிக்கிள். ஆனா மைண்ட் செட் இருக்கணும் சார். இந்த வண்டி இவ்வளவுதான் போகும்ன்ற மைண்ட் செட்ல ஓட்டுனீங்கன்னா இட்ஸ் a குட் வெஹிக்கிள். கடைசி சார்ஜ் வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10% இருக்கு வரைக்குமே அது 50 கொடுக்கும். சூப்பர் சார். மத்த கம்பெனில வராது. மத்த வண்டியில பாத்தீங்கன்னா ஸ்லோ ஆயிடும். ஆக்சுவலா இது அப்படி கிடையாது. கடைசி இப்ப நான் வந்தது வந்து ஒரு 20 கூட கிடையாது, 21, 22 தான் இருக்கும் பேட்டரி லெவல். ஆனா பாத்தீங்கன்னா நான் வந்து 50ல தான் வந்தேன். நீங்க பாத்துருப்பீங்க. அது கடைசி எண்டு ஒரு 5 கேட்டகரி வரைக்கும் அது அவ்வளவுதான் வரும். சூப்பர் சார். ஏன்னா இது மத்த கம்பெனி அந்த மாதிரி வராது. அது வராது, இதுல வரும். ஏன்னா அதான் செயின் டிரைவ் ஸ்பெஷாலிட்டி. அந்த இடத்துல மட்டும் அந்த ஸ்பாட் அவுட் வரும். சூப்பர் சார். சார் இது வரைக்கும் நம்ம கினெடிக் ஈலூனா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட வாங்கி அவர் ஓட்டின அனுபவம் எல்லாமே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. நம்மளோட சேனல் சார்பாக அவருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த கினெடிக் ஈலூனான்னு பார்த்தா ஒரு 90 கிட்ஸ் ஞாபகம் வரும். இப்போ இருக்க கிட்ஸுக்கு ஞாபகம் வராது. அப்படியாப்பட்ட ஒரு ஸ்கூட்டரை இப்போ எலக்ட்ரிக்காக கொண்டு வந்து அதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ நம்ம கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.